ஏமாற்றி திருமணம் செய்த கார்த்திக் அவர்கள் வேதனையில் ரேவதி. கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திகை தீபம் சீரியலில் ரேவதி கார்த்திகா ஒரு லவ் லெட்டரை எழுதி அதை கார்த்திகோட சட்ட பாக்கெட்டில் வைத்து விடுறான். மேலும் ரேவதி கார்த்திக்கு பிறந்த நாளை கொண்டாட ஏற்பாடு செய்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. எல்லோருமே இதை பார்த்து சந்தேகப்பட்ட சந்திரலேகா மட்டும் விருப்பமின்றி நிற்கிறாங்க. பிறகு கார்த்திக்கு கேக்கு வெட்டி பிறந்த நாளை கொண்டாடுறான். ரேவதி சந்தோஷம் அடைகிறான். அவன் பாக்கெட்டில் இருக்கும் லவ் லெட்டரை படிப்பானா இல்லையா என்ற பில்டப் காட்சிகள் அதிகமாக எகிர்கிறது. இன்றைய கார்த்திகம் தீபம் எபிசோடில் சிவனாண்டி சந்திரலேகாவுக்கு ஃபோன் செய்து கார்த்திக் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டது. மனைவி பெயர் தீபா. அவன் ராஜசேதுபதி பேரன் என்கிற உண்மை மட்டுமே மறைக்கல, ஏற்கனவே கல்யாணம் ஆனதையும் மறைத்து ரேவதியை திருமணம் செய்திருக்கிறான் என்ற உண்மையை உடைக்கிறாங்க. இதை கேட்டு சந்தேகமடைந்த சந்திரலேகா, இந்த உண்மையை நாம் துர்காவின் நிச்சயதார்த்தத்தில் எல்லோருக்கும் இருக்கும்போது சொன்னால்தான் சாமுண்டீஸ்வரி மொத்த மானம் போகும் என்று பிளான் போடுகிறாங்க. மறுபக்கம் துர்காவின் நிச்சயதார்த்த வேலைகள்லாம் நடக்குது. துர்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு நிச்சயம் நடக்க போகுது, ஆனால் மாமா எல்லாத்தையும் பார்த்துக்கிறான்னு நீ கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது என்ன பயத்தில் இருக்கிறாங்க. அப்போது ரேவதி அங்கே வந்து என்ன துர்கா என்ன நடக்க போகுதுன்னு என்கிற பயத்தில் இருக்கிறாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே மாமா பார்த்துக்கொள்வாங்க, அவங்க சொன்னதையும் செய்யக்கூடியவங்க என்று சொல்கிறாங்க. அந்த நேரம் ரேவதிக்கு போட்டோ ஸ்டுடியோவிலேருந்து ஃபோன் வருது. அதில் ரேவதி மேடம் உங்கள் கணவரின் பிறந்தநாள் எடுத்த அனைத்து போட்டோக்களையுமே அனுப்பி வைத்துக்கிறாங்க. அதில் எந்த போட்டோ வேண்டுமே செலக்ட் செய்து அனுப்புங்க என்று சொல்கிறாங்க. சார் நானும் என் கணவர் இருக்கும் எல்லா போட்டோவையுமே ஆல்பமாக போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கும் ரேவதி ஃபோனில் இருக்கும் கார்த்திக் ஃபோட்டோவை பார்த்து ரசிக்கிறான். இதை மாடியில் இருக்கும் பார்க்கும் சந்திரலேகா, என்னடி ரேவதி உன் புருஷன் ஃபோட்டோவை பார்த்து ரசிக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்திக் முதல் பொண்டாட்டி ஃபோட்டோ வரப்போகுது, அதை பார்த்து ஐயோன்னு வகுத்து அடித்து அழுவத்தான் போகிறேன், நீ எப்படி கதறப்போ என்பதை நான் பார்க்குறேன் என்று மனதுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபக்கம் ரேவதி மயில்வாகனத்தோட நிச்சயத்துக்கு வாங்க வேண்டிய லிஸ்ட்டு ஒன்றை கொடுத்து சில பொருட்களை வாங்க வர சொல்கிறான். மயில்வாகனம் ரேவதி கொடுத்த லிஸ்ட்டை எடுக்க கார்த்திக் அதை வாங்க முயற்சி செய்கிறாங்க. இடையே நடந்த குழப்பம் லிஸ்ட்டு இடம் மாறுகிறது. கார்த்திக் அந்த லெட்டரை எடுத்து படிக்க அது மாறிய சமமான லிஸ்ட் இருக்குது. அடுத்த மயில்வான கடைக்கு வந்து லெட்டரை கொடுக்க கடைக்காரனிடம் அதை படிக்க பிறகு கோபமடைகிறான். இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலில் தொடர்ந்து இன்றைக்கி தொலைக்காட்சியில் காண தவறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.